எங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே அதை தாண்டி ஆண்டவரே அதை மிஞ்சியும் ஆண்டவரே நீர் ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே வர ஒருத்தரையும் நீர் தொடுங்க ஆண்டவரே. அப்பா கால் எடுத்து வைக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் அப்பா. உங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களோட சரீரத்துக்குள்ள அசைவாட வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் ஆண்டவரே. அப்பா வர ஒருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஒருத்தருக்கு ஆண்டவரே ஒரு பாரங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்பா. அவங்க எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்க பிரச்சனைகள், எங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் காட்டில் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் காட்டில் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே எல்லா மாற்றங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வர ஒருத்தருக்கும் நீர் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கும் போதும் அப்பா நாங்கள் உங்களை பாடும் போதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையாக அதை செய்வதுக்கு ஆண்டவரே ஒரு ஆவியில் நாங்கள் அதை செய்வதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. ஒரு வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அது எங்கள் மனது நாளத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் பாடுவதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையை உயர்த்தி பாடணும் அப்பா. அப்பா அதுவே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த வாரத்தில் நாங்கள் செய்த எல்லா காரியத்தையும் விடமா ஆண்டவரே இந்த காலை வேலை எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரமாக இருப்பதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா கேட்கிற வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதையும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஆழமா நீங்க பதிவும் அப்பா. அப்பா இந்த வேலையிலும் அப்பா வர இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே தடைகளை நீக்கி நீங்க கூட்டிட்டு வாங்க. இந்த பகுதி முழுவதும் ஆண்டவரே உண்மை ஆராதிப்பதுக்கு ஆண்டவரே இது ஒரு ஸ்தலமா இருப்பதுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறுத்துக் கொள்ளுங்க. இது காலை வேலை ஆசீர்வதிங்க. இயேசு நமது ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். தேவனுடைய கிருபை என்றென்றும் மாறாத கிருபையா இருக்குது. அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். நம்ம மேல அதிகமாக கிருபை பாராட்டுற தேவனா இருக்கிறார். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை காத்ததாலே நிறுத்தப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை
வெள்ளம் புல்லை மேற்கொள்ள வந்தும் வீரநேமியாம் தாதியை அளித்தேன். திட நம்பிக்கையிலையும் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கையிலையும் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை. முன் சென்றாரே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள. என்னை நடத்தினார் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கரங்களை உற்சாகமா தட்டி இவை மகிமைப்படுத்துவோமா? Thank you, Lord. Holy Spirit. Hallelujah. Jesus. அப்படியே ஒரே ஒரு பல்லவி மாத்திர பாடலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சி. ஐயா மாத்திர பாடி ஆராதனை நிறைவு செய்யலாம். Hallelujah. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.
சொல்லுங்க. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள். Oh Jesus, thank you Lord. என் சுமைகள் சொல்லுவோமா, என் பாருங்கள், என் பாருங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தீர். உம் பாதத்தில் இறக்கி வைத்தீர். இயேசையா, இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். Yes. இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை முழுவதுமாய் படைக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்து, கரம் பிடித்து நடத்தி செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உபாகம் 30 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19, 20 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறாரு. மோசேயை கொண்டு பேசுகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுங்களா? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன், நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். ஜீவனும் மரணமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. முன்னால் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு. ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு முன்னால கர்த்தர் வைக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். அவர் சொல்லும்போதே ஜீவன் மரணம். அப்போ அந்த முதல்ல சொல்றத நல்ல விஷயம்தான் சொல்றார். ஆசீர்வாதம் சாபம் அப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு முன்னால கடவுள் என்ன பண்ணிட்டாரா? வச்சிட்டார். உனக்கு முன் வைத்தேன் என்று வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். சும்மாலாம் சொல்லலை அவரு. உனக்கு முன்னால் இதை நான் வச்சிருக்கிறேன்னு வானத்தையும் பூமியையும் நான் என்ன பண்ணுறேன்? சும்மாலாம் இல்லை, உண்மையை சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். நான் உனக்கு முன்னால் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்ன பண்ணுறேன்? வைக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாச மக்களே, ஜீவன் நமக்கு தெரியும். நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம். ஃபெமிலியரான ஒரு வசனம் இருக்கு.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ ஜீவன் மரணம் இந்த ரெண்டு இருக்கு. ஜீவன் என்றால் வாழ்வு, ஜீவன் என்றால் மகிழ்ச்சி, ஜீவன் என்றால் உற்சாகம், ஜீவன் என்றால் அது ஒரு நல்ல நிலைமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மரணம்னா இழப்பு, நஷ்டம், துயரம், துன்பம், துக்கம், இதெல்லாம் மரணம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ரெண்டையும் நமக்கு முன்னால் வைக்கிறேன் அப்படிங்கிறார். எப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரெண்டு காரியங்களை கொடுக்குறார். மனுஷனுக்கு ஆண்டவர் சாய்ஸஸ் கொடுக்குறார். சாய்ஸ் யாருடையது? என்னுடையது. சாய்ஸ் யாருடையது? உங்களுடையது. வாழ்க்கையில் எப்பவுமே சாய்ஸஸ் இருக்கு. ஒரு பையன் 10வது படிக்கிறான், முடிச்ச உடனே நீ என்ன குரூப் எடுக்க போற? சாய்ஸ் அவன் கையில் தான் இருக்கு. +2 முடிக்கிறான், நீ என்ன படிக்க போற? சாய்ஸ் யார் கையில் இருக்கு? அவன் கையில் இருக்கு. டிகிரி முடிச்சிட்டா, நீ என்ன வேலைக்கு போக போற? சாய்ஸ் யார் கையில் இருக்கு? அவன் கையில், அந்த பிள்ளை கையில் தான் சாய்ஸ் இருக்கு. அப்புறம் கல்யாணம், சாய்ஸ் இருக்கா? நீ எந்த பொண்ணை கட்டிக்க போற? அது உன் சாய்ஸ் தான். எல்லாத்துலேயும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை வச்சிருக்கிறார், சாய்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறார். ஆனால் சில விஷயங்களில் சாய்ஸ் இல்லை. ஆம்பளை பிள்ளை பிறக்கணுமா பொம்பளை பிள்ளை பிறக்கணுமான்றது சாய்ஸில் இல்லை, அது கடவுளுடைய சித்தத்தில் இருக்கு. அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் நிறைய நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதையாவது நம்ம சரியாக தெரிந்தெடுக்கணும்ல. தெரிந்தெடுக்கிற வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அதையாவது சரியாக தெரிஞ்செடுக்கணும். சிலர் ஏதோ மகாராஜாவை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு பையனை பிடிச்சிக்கிட்டு நான் இவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நான் உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் தெரியல அப்படிம்பாங்க. அதனால் சாய்ஸ் நீங்கள் தப்பாக எடுத்தீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை தான். அந்த மாதிரி இந்த சாய்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சரியானதை நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்தெடுக்கணும். சரியானதை நம்ம தெரிந்தெடுக்கலைன்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் என்ன பண்ணணும்? சமாளிச்சுக்கிட்டு போகணும். சாய்ஸ் இருக்கு, வாழ்க்கை முழுவதும் சாய்ஸ் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே குடியிருக்கலாம், எங்கே வீடு வாங்கலாம், என்ன பண்ண, எல்லாத்துக்கும் சாய்ஸஸ் இருக்கு. அன்பானவர்களே, இதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் சில விஷயங்களை இப்போவாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை பேசாதீங்க, ஜீவனையே பேசுங்க. மரணத்தையே பேசுவாங்க நிறைய பேர். நான் செத்தா தான் உனக்கு தெரிய போகுது. நீ செத்தா உனக்கு தான் தெரியும் பரலோகம் போறியா நரகம் போறியா அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் மரணத்தையே பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நஷ்டத்தையே பேசுவாங்க, கஷ்டத்தையே பேசுவாங்க, இழப்பையே பேசுவாங்க, வேதனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, துன்பத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பழசையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாரை வேணா நம்ம திருத்திடலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த பழைய கதையே பேசுகிறாங்க பாருங்க, அவங்கள திருத்தவே முடியாது. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஆளுங்களோட சேராதீங்க. முடிஞ்சு போனதை பேசுவாங்க. முடிஞ்சது தான். அதை திரும்ப திரும்ப பேசி ஆட்களை என்ன செய்வாங்க? வருத்தத்துக்குள்ள ஆக்குவாங்க. நீ தானே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நாங்களா பண்ணி வச்சோம் உனக்கு? நீயா தேடிக்கிட்டது? நீயா? இவங்க தேடினா இந்தியாவினுடைய மகாராஜாவை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க போல தெரியுது. அதனால் இப்போ என்ன சொல்லுவாங்க? இவங்க தேடிட்டாங்களா, அவங்களுக்கு கோபத்தில் சொல்லுவாங்க, நீ தானே தேடுன,
நானா தேடினேன், நீயா தேடினது, நீ அனுபவி. இவங்க தேடி வச்சாங்களே சில வீடுகளில், என்ன தேடி வச்சாங்க கேட்குறேன் நான். சரியா தேடி வச்சுட்டாங்களா? அவன் குடிகாரனா இருக்கான், அவனை தான் தேடி வச்சாங்க தெரியாம. அவன் வேலைக்கே போக மாட்டாங்கிறான், அவனை தேடி வச்சிருப்பாங்க சிலர். எப்படியாவது எங்கள் ஜாதியில் பிடிக்கணும் அப்படின்னு போய் என்ன பண்ணிடுறது. ஐயோ, அந்த கஷ்டத்தை நான் சொல்ல விரும்பலை. சபையிலேயே நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் ஜாதியை விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு போய் மாட்டிக்கிட்டவங்க எவ்வளோ பேர், அவஸ்தைப்படுறவங்க எவ்வளோ பேர், கண்ணீர் வடிக்கிறவங்க எவ்வளோ பேர். அதை நினச்சாலே அவனுக்கு வருத்தமாக இருக்கும். என்னையா ரட்சிக்கப்பட்டுட்டோம், கடவுளுக்குள்ளே எல்லாரையும் ஒரு ஒரு சகோதர சகோதரிகளாக பார்த்து, ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து கூட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே. அது ஒரு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி 2 பொண்ணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க குடும்பம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மளை மன்னிக்கட்டும், அவங்களுக்கு இரக்கம் காட்டட்டும் கர்த்தர். அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாட்டணும். அவங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். நீ காலையில் கூட ஜெபம் பண்ண அவங்களுக்காக. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை பாருங்க, அந்த பொண்ணு புருஷன் எங்கேயோ கிடக்கிறான், ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான், என்ன கஷ்டம். சரி, அந்த சப்ஜெக்டே வேணாம், அதை விட்டுடலாம். அது பேசினா எனக்கே மனசுக்கு வருத்தமாக இருக்குது, அது கேட்குறதுக்கே நல்லா இருக்காது. அவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் அதெல்லாம். சரி, நம்ம என்னத்தை பழைய கதைகளையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. புத்துயிர் தருகிற, புத்துணர்வு அளிக்கக்கூடிய, புதிய பாதையில் போகக்கூடிய இன்றைக்கான நல்ல காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். இன்றைக்கான ஒரு நல்ல காரியத்தை, காலையில் எழுந்ததும் நல்ல காரியம் பேசுங்க. கெட்ட காரியம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. கெட்ட காரியங்கள் யாராவது பேசுனாங்கன்னா, நேற்று சிஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களே, சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிடுங்க, அவங்க வாயை மூடிக்குவாங்கன்னாங்கல்ல. யாராவது கெட்டது பேசுகிறாங்கன்னா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், சோத்திரம் 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 அப்படின்னுங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கெட்டதை பேச மாட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பிடிக்கல போலன்ட்டு போயிடுவாங்க. என்னத்துக்கு அது ஒரு குப்பை, அந்த குப்பையை கொண்டாந்து அந்த அம்மா நம்மக்கிட்ட என்ன பண்ண நினைக்குது, கொட்டுறது நினைக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு, சோத்திரம் சோத்திரன்ட்டு அனுப்பிடுங்க அந்த அம்மாவை. நிறைய பேர் குப்பைங்களை வாங்கி 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 சேர்த்து வச்சுக்கிட்டு, அவங்க அப்படியாம இவங்க இப்படியாம, அது குப்பை, அது எதுக்கு நமக்கு? அல்லேலூயா. எவனோ சந்திராயனில் இதை அனுப்புனா, நாம அதான் அவனை பற்றி பேசுங்களேன். அவன் எவ்வளோ நல்ல காரியத்தை பண்ணியிருக்கிறான், அவனை பற்றி 4 விஷயம் பேசுங்களேன். சபையில் நேற்று கேட்ட சாட்சியை போய் உங்கள் வீட்டில் பேசுங்களேன். இந்த பாருங்கள், ஒருத்தருக்கு ஆண்டவர் லிவரையாக அற்புதமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு எத்தனையோ லட்சம் செலவாச்சு, அதெல்லாம் ஆண்டவர் அதிசயமாக கலைஞர் காப்பீட்டு திட்டத்திலேயே கிடச்சிச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சு மனைவியினுடைய லிவரே புருஷனுக்கு பொருந்திருச்சு. நீங்கள் அந்த சகோதரனை நேற்று யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் என்னை விட கருப்பாக இருந்தார். லிவர் கெட்டு போச்சுன்றதுக்கு அடையாளமே ஒரு மனுஷன் மொத்தமாக கருப்பாகிக்கிட்டே வருவான். அது ஒரு அடையாளம். லிவர் கெட்டு போச்சுங்கிறதுக்கு அடையாளங்களில் ஒன்று என்னன்னா, ஒரு மனிதனுடைய கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த பிரதர் நல்ல கலர், அவருக்கு லிவர்லாம் மாற்றி விட்டாரு கடவுள், குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுத்தாரு. லிவர் எதனால் போச்சு, குடியினால் போச்சு அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். எத்தனை குடிகாரம் உட்காந்துருந்தானு தெரியாதீங்க நேற்று. ஆமாங்க, நிறைய ரகசிய குடிகாரனுங்க இருக்கிறானுங்க, அவெல்லாம் வெளியே தெரியவே தெரியாது. அவங்க மனைவிமாருங்க அவங்களுக்கு பந்தோபஸ்து காவல் கொடுப்பாங்க. என் புருஷன் என்ன பண்ணக்கூடாது, வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அது மாதிரி தப்பு எதுவுமே கிடையாது. புருஷன் தப்பை நீங்கள் மறைக்க மறைக்க புருஷனை குடிக்க அடிமை ஆக்கிடுவீங்க கடைசியில். அதெல்லாம் மறைக்கவே கூடாது. அந்த மனுஷனுக்கு குடிச்சு குடிச்சு லிவரே போயிருச்சான். ஆனால் ஆண்டவர் இறங்கி கிருபை பாராட்டி மனைவியினுடைய லிவரை எடுத்து வச்சு இந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க. ஒரு அதிசயமான சாட்சி சபையில் கேட்டோம், அதான விசுவாசத்துக்கு உதவும். ஜீவனை பேசுங்க. அவர் முகத்தில் மரண பயம் இருந்துச்சு, எனக்கு தெரியும் அவரை. அந்த பொண்ணு முகத்தில் மரண பயம் இருந்துச்சு. 2 பேருடைய மரண பயத்தையும் நீக்கி ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து அவருக்கு ஒரு புது வேலை கூட கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்.
ரொம்ப இருக்கிறதுலே காஸ்ட்லியான டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ எனக்கு தெரிஞ்சு லிவர் தான். அதையே கர்த்தர் செஞ்சிருக்கிறாருன்னு அப்படி பேசுங்க. கர்த்தருடைய மகிமையெல்லாம் நீங்கள் பேசுங்க. என்ன ஜீவனை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. இப்படியெல்லாம் ஜீவன் கொடுத்துருக்கிறாரே கடவுள் அப்படின்னு சொல்லுங்க. சாட்சி நேற்று கேட்ட அந்த பராமரிப்பு குழு சாட்சி, இவங்க சாயங்காலம் சொன்னாங்க இவங்க குழுவில், அந்த குழுவில் அம்பேத்கர் குழுவில் காலையில் 2வது சர்வீஸில் சொன்னாங்க, 3வது சர்வீஸில் ஒரு சாட்சி சொன்னாங்க. எவ்வளோ நல்ல நல்ல சாட்சிகளை நம்ம கேட்குறோம். அதெல்லாம் பேசுங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு ஊருக்கு அதெல்லாம் நம்ம பேசணும்? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல நாவு கொடுத்துருக்கிறார். அதை கெட்டதுக்கு தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. கெட்டதுக்கே பயன்படுத்தாதீங்க. அதை நல்லதுக்கு மட்டுமே அந்த நாவை பேச என்ன பண்ணுங்க. இப்போ ரொம்ப ஆசீர்வாதமாக வந்துடுவீங்க. நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருங்களேன். சில நேரங்களில் சிலர் மேலே நமக்கு வருத்தங்கள் இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம ரொம்ப பேசக்கூடாது. அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுறணும். நம்ம அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா நல்லது. ஜீவனை நல்லா பேசு. ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம்னு போட்டிருக்கு. என்ன நாவு? அப்போ ஆரோக்கியமான நாவுனா என்னன்னா, ஆரோக்கியமா பேசுற நாவு தான் ஆரோக்கியமான நாவு. நோய் பிடிச்ச நாவு எது? கெட்டது பேசுறது, குறை பேசுறது எல்லாம் என்ன நாவு? நோய். அந்த நாக்குல எல்லாம் என்ன இருக்கு? நோய் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோய் பிடிச்ச நாவே நமக்கு வேணாங்க. நம்ம நாவு ஆரோக்கியமாகவே இருக்கட்டும், எப்பவுமே நல்லதை மட்டுமே பேசட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான நாவு, ஜீவ விருட்சம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவனை பேசுங்க. அடுத்தது ஆசீர்வாதத்தை பேசுங்க. சாபத்தை பேசாதீங்க. அந்த அம்மா அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க. காலையில் இஸ்ரவேல் மக்கள் வீட்டில் பிள்ளைங்களை எழுப்பும் போது எப்படி எழுப்புவாங்களாம்? சேமா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். காலையிலேயே என்ன சொல்றாங்க? கடவுள் பேரை சொல்லி எழுப்புறாங்க. காலையிலேயே நம்ம கழுத பேரை சொல்லி தான் எழுப்புறது. காலையிலே எழுப்பும் போதே கடவுள் பேரை சொல்லி எழுப்புறாங்க. சேமா இஸ்ரேல், இஸ்ரவேலே கேள். காலையில் எழுந்ததும் புள்ள காதல என்ன சத்தம் உழுது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அந்த பிரசங்கத்தை நான் நேற்று மதியானம் உட்காந்து ஃபுல்லாக கேட்டேன். ஏன்னா அன்னைக்கு என்னால் நல்லா கேட்க முடியல. நிறைய வேலை இருந்தது, அங்கே இங்கேயும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது எனக்கு. அதனால நேற்று மதியானம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் தான் எனக்கு பிரசங்கம் பண்ணுற வேலை இல்லை. அதனால ஈவினிங் பிரசங்கம் கேட்கலான்னு உட்காந்து நல்லா கேட்டேன். அந்த அம்மா அழகாக பேசியிருக்காங்க. அருமையான ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் கேட்டிங்களா விட்டுட்டீங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை போய் உங்கள் வீட்டில் உட்காந்து கேளுங்க. அந்த ஆலோசனையெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துங்க. ஃபேமிலி சண்டேல பேசினாங்கல்ல, அந்த செய்தியை சொல்கிறேன் நான். ரொம்ப நல்லா பேசினாங்க. நடைமுறையை பேசினாங்க, யதார்த்தத்தை பேசினாங்க, அது மாதிரி உண்மையாக பேசினாங்க. அப்படி அவங்க குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம பார்க்குறோம்ல எப்படி கர்த்தர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு. காலையிலையும் மாலையிலையும் உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிப்பாங்களாம். அவங்க வீட்டெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா? பஜனைக்காரங்க வீடு. அவங்களுக்கு அதானே தெரியும், பஜனை பாடுறவங்களுக்கு பஜனைக்காரங்க வீடு அப்படின்னே சொல்லுவாங்களா. அந்த அம்மா அதெல்லாம் சாட்சியாக சொன்னாங்க. நீங்கள் என்ன பேசுங்க, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தை பேசுங்க. உங்கள் பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதத்தை பேசுங்க. புருஷன் மேலே எதை பேசுங்க? ஆசீர்வாதத்தை பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் உறவினர்கள் மேலே ஆசீர்வாதத்தை பேசுங்க. நண்பர்கள் மேலே ஆசீர்வாதத்தை பேசுங்க. உங்கள் மேலே என்ன பேசுங்க? ஆசீர்வாதத்தை பேசுங்க. நீங்க ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவங்களா இருங்க. கர்த்தர் நம்ம சாபத்தை எல்லாம் சிலுவையில முறியடிச்சு போட்டாரு. இன்னும் நம்ம சாபத்தியா பேசுறது இல்ல. கர்த்தர் ஆசீர்வாதத்தை பேசத்தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிற மனுஷன் ஒரு பாக்கியமான மனுஷன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். நிறைய பேர் கர்த்தர் அவங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாரு,
எல்லாத்தையும் செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறவங்க இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது ஒரு வழியில செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிலர் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அதை ஒரு வாகனமா மாத்துவாங்க, சிலர் அதை ஒரு படிப்பா மாத்துவாங்க. இல்ல, நேற்று ஒரு குழந்தைக்காக வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, ஒரு வாலிப பொண்ணுக்காக. அந்த பொண்ணு +2 நல்ல மார்க் எடுத்திருந்தா, அப்படியே அவள் நீட்டும் கிளியர் பண்ணா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அவளுக்கு MBBS கிடைச்சிருச்சு. இந்த பக்கத்தில் அங்கே இருக்குல்ல அந்த டோலுக்கிட்ட வெங்கடேஸ்வரா காலேஜ், அதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு படிப்பா மாற்றி இந்த பிள்ளைய என்ன பண்ணிட்டாங்க, இப்போ டாக்டர் ஆக போறாங்க. கேட்கறதுக்கு இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும். இன்னைக்கு ஊழியக்காரனாகிய நான் சபையை எடுத்து கட்டணும்னு நினைக்கிறதும், இன்னும் நிறைய இடங்கள் வாங்கணும், சபையை விரிவாக்கம் பண்ணணும், கட்டிடங்கள் கட்டணும்னு நினைக்கிறது என்னதனாலன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு பயன்படுகிற, பயன்பாட்டுக்கு வருகிற ஒரு கட்டமைப்பா அதை உருவாக்குவது தான் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறது. மக்களுக்கு பயன்படுகிற ஒரு கட்டமைப்பாக அதை உருவாக்கும் போது அது மக்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு வீடா மாத்துங்க. சிலர் துணியாவே மாத்திடுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் துணி வாங்குறேன் துணி வாங்குறேன் துணி வாங்குறேன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இருக்கிறத போட்டுங்களேன், நம்ம புதுசா போடலன்னு யாராவது நம்மளை கேட்க போறாங்களா? இருக்குங்கிறதுக்காக புதுசு புதுசா வாங்கணுமா? இருக்குங்கிறதுக்காக புதுசு புதுசா வாங்கணுமா? அதுவும் சிலருக்கு குறைஞ்ச விலையிலே வாங்க தெரியாது. சில கூடுதல் விலையில வாங்கி தான் பழக்கம். சிலருக்கு கூடுதல் விலையில வாங்குறது தான் நல்லா இருக்குங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் வேற நம்ம நாட்டில் ஏற்பட்டு போச்சு. அதான் பிராண்டு. அதுக்கு பேர் என்னது, பிராண்டு. என்ன பெரிய பிராண்ட் இருக்குது? சும்மா அவன் தப்பு தப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், கத்துக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, பிராண்டுன்னு கத்துக்கிட்டோம், பிராண்டடா வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்படியே வாங்கிட்டு போங்க. சில துணி வாங்கியே காசு செலவு பண்ணிடுவாங்க, சிலர் ஊர் சுத்தியே காசு செலவு பண்ணிடுவாங்க. ஆசீர்வாதத்தை பேசுறது மட்டும் இல்ல, வர்ற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும், காப்பாத்தணுங்க. வர்ற ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும். அதை காப்பாற்ற தெரியுதா உங்களுக்கு? நீங்க காப்பாத்துறீங்களா? அதை பத்திரப்படுத்துறீங்களா? பத்திரமா வச்சிருக்கீங்களா? சிலருக்கு சாப்பாடு ஹோட்டல் ஹோட்டலா போய் சாப்பிடணும். சிலருக்கு இதெல்லாம் பைத்தியங்க. ஹோட்டல் பைத்தியம், துணி பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியங்கள் இருக்கு. ஏதாவது நகை பைத்தியமா இருந்தா கூட உங்களை பாராட்டுவேன் நான், ஒழிஞ்சு போங்க அப்படின்னு. ஏன்னா வாங்கி வச்சாலாவது அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ணும், அது உதவும். அதுலயாவது பைத்தியமா இருந்துட்டு போங்க. இந்த துணி பைத்தியமாலாம் இருக்காதீங்க. அது என்னத்துக்கு உதவுது சொல்லுங்க? இருக்கிறத போட்டுட்டு சந்தோஷமா இருங்களேன். நீங்க புதுசா போடலன்னு யாராவது உங்களை கேட்க போறாங்களா? சபையில் எல்லாம் என்ன பார்ப்பாங்க, புதுசா இல்லைன்னா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அதனால புதுசா போட்டுக்கிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், சபைக்கு போவேன். பழசை போட்டுக்கிட்டு போனா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கட்டுமே, பார்க்குறவெல்லாம் வாங்கியா கொடுக்க போறான் நமக்கு? எவனும் பார்த்தா பார்க்கலன்னா நமக்கு என்ன? அதனால் அந்த மாதிரி இந்த துணி பைத்தியங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதை ஒரு பொருளாவோ ஒரு வீடாவோ நீங்கள் உருவாக்குனீங்கன்னா, ஒரு நிலமா உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்ல. கர்த்தர் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆனால் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை அது வர்ற நேரத்தில் பயன்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் ஏழைகளுக்கு கொடுக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா அது நல்லதுங்க. சபை கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா அது நல்லது. ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அதனால தப்பு கிடையாது. அதனால உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வியாதியஸ்தர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லது. அதனால உங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆசீர்வாதத்தையே பேசுங்க எப்பவுமே. நீங்க சாபத்துக்கு கீழே இருக்கிறவங்களே இல்லை. அதை தான் நீங்க எப்பவுமே மனசில் நினைச்சுக்கிட்டு வாழணும். நாங்கள் எதுக்கு கீழே இருக்கிறவங்க? ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க?
ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்ற மாதிரி அவங்க செழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருக்கும். கடவுள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆதியாமத்தில் அந்த அம்மா 4 நதி இருக்குன்னு சொன்னாங்களே, 4 நதிக்கு அர்த்தம் எல்லாம் கூட சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த ஆண்டவர் ஒரு தோட்டத்துக்கு ஒரு நதி போதாதான் 4 நதி கொடுத்து அதை என்ன பண்றாரு? அழகா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க அந்த நதியை. அந்த மாதிரி ஆண்டவர் ரொம்ப அபண்டன்ஸா நிறைவா கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகாருக்கு ஆபிரகாம் எவ்வளவு கொடுத்தாரு? எவ்வளவு தண்ணி கொடுத்தாரு? ஒரு துருத்தி நிறைய தண்ணி கொடுத்து கொஞ்சம் அப்பம் கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? அனுப்பி வச்சுட்டார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதே ஆகாருக்கு அவரும் அதை விட கொஞ்சம் பெரிய துருத்தியா எடுத்து இதை வச்சுக்கோ, தீந்து போனா திரும்ப கொடுக்குறேன் நான் சொன்னார் அவரு? இல்லை, அவர் ஒரு கிணறையே கொடுத்துட்டார். இதை வச்சுக்கம்மா, வாழ்நாள் எல்லாம் என்ன பண்ண, குடி, சந்தோஷமா குடி, நீ உன் மானம் குடி, உன் சந்ததிகள் வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? குடிக்கட்டும். ஆபிரகாமுக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? நிறைய கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நிறைய ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிற நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்புங்க. சபையிலே நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் வெறுங்கையா நான் சபைக்கு வரவும் மாட்டேன், வெறுங்கையா திரும்பி போகவும் மாட்டேன். நான் வரும்போது அவருக்கு கொடுக்கறதுக்கு என் சரீரத்தில் நான் உழைச்சி சம்பாதிச்சதுல இருந்து கொண்டு வருவேன். போகும்போது அவர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களோட இங்கிருந்து நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி போவேன். அதனால தான் நான் நேற்று சொன்னேன், விருதாவா என்ன தேடுங்கள்னு யாக்கோபு வம்சத்துக்கு நான் என்ன பண்ணல, சொல்லல. என்ன பண்ணுங்க, விருதாவா தேடுங்கன்னு நான் என்ன பண்ணல, சொல்லல. நீங்க என்ன தேடுங்க, தேடுறதுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? நான் பலன் கொடுக்குறேன். தேடுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன்? பலன் கொடுக்குறேன். அப்ப ஆசீர்வாதத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. யாரை கொண்டு எப்படி எப்ப எவ்வளவு ஆசீர்வதிப்பாரு எல்லாம் தெரியாது. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாபத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க. சொல்றேன், நான் எல்லாம் கூட அப்படி பேசி இருக்கேன். அதனால தான் சொல்றேன், நான் கூட பேசியிருக்கேன். நான் கூட அந்த பிள்ளைகள் மீது சில நேரங்களில் கோபத்தில் கடும் வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கிறேன். அதெல்லாம் நான் சில நேரங்களில் உட்கார்ந்து, ஆண்டவர் இதெல்லாம் தப்பு, மன்னிச்சிருங்க, இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு நானே உணர்ந்து ஜெபம் பண்ணுவேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தொடர்ந்து நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க நமக்கு ஆண்டவர் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு நிறைய புரிந்து கொள்ளுதலையும் நிறைய புரிஞ்சுக்கிற சக்தியும் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய கொடுத்திருக்கிறார்ல, கொடுத்திருக்காரா இல்லையா? பாருங்க, சிங்கப்பூர்ல கூட ஒரு அதிபர் வந்திருக்கிறார். இப்ப அவர் யாரு? தமிழ்காரர். இப்ப சிங்கப்பூர் அதிபர் யார் தெரியுமா? ஒரு தமிழன் சிங்கப்பூர் அதிபராக. ஏசியாவினுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியா பார்க்கப்படுறது சிங்கப்பூர் மட்டும்தான். ஏசியாவிலேயே ரொம்ப பெஸ்டான கண்ட்ரி எது? சிங்கப்பூர் தான். சிங்கப்பூருக்கு இணையான ஒரு கண்ட்ரி கிடையாது. சிங்கப்பூர்ல இப்போ ஒரு பிரசிடென்ட் வந்திருக்கிறாரு. அந்த பிரசிடென்ட் தமிழ். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப அறிவாளிகளா தான் இருக்கிறோம் நம்ம. ஆனா கொஞ்சம் நம்ம மாத்திக்கிடணும். பைபிள் படிக்கிற நம்ம சாபத்தை பற்றி எல்லாம் பேசாம, யார் மேலேயும் சாபத்தை தூக்கி போடாம எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. என்ன, நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுங்க? ஆசீர்வதிச்சிருங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆசீர்வதிங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் மழை, எல்லாருக்கும் சூரியன், எல்லாருக்கும் தானியம், எல்லாருக்கும் தண்ணி, எல்லாருக்கும் காத்து கொடுத்துட்டார் அவரு. இனி இதை கொடுத்தவருக்கு நன்றி சொல்றது அவங்க கையில் இருக்கு. அதனால ஆசீர்வதிக்கிற நம்ம கடமை. எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ளாத அவன் பாடு, நமக்கு என்ன? நம்ம வாயில என்னவே இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாய் நிறைய என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கணும்.
வாயில் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. பிள்ளைங்களோ சொந்தக்காரங்களோ யாரோ நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொண்டு. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாருன்னா, நீ பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அவரை என்ன பண்ணணும் சொல்லுங்க? பற்றி கொள்ளணும். அவரை பற்றி கொள்வாயாக, அவரை பற்றி கொள்வாயாக. வாழ்க்கையில எதை கெட்டியா பிடிச்சுக்கணும்? ஆசீர்வாதத்தை இல்லை, ஆசீர்வாதம் கொடுக்கிறவரை. ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் அவர் தானே, அவரை பிடிச்சிக்குங்க. இப்போ இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் வர்ற நீங்கள் எல்லாம் பாக்கியவான்களுங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் தான் 40 நாள் உபவாசிக்கிறேன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் உங்களுடைய நலனுக்காக சபையின் நலனுக்காக உபவாசிக்கிறீங்களேன்னு நினைக்கும் போது எனக்கும் அது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் உங்களுக்குள்ள இருக்கிற ஜெப வாஞ்சைய, ஆவிக்குரிய வாஞ்சையை நினைச்சு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது ஏன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதலை ஏற்படுத்தி இருக்கும். இதுவரைக்கும் நீங்க புரிந்து கொண்டதை விட சற்று கூடுதலாக ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள இந்த நாட்கள் உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உதவுச்சா? இந்த நாட்கள் உங்களுக்கு உதவுச்சா? நல்ல பிரயோஜனமா? அல்லேலூயா. புரிஞ்சுக்க முடியுது பார்த்தீங்களா? நம்மளால நல்ல புரிதல் ஏற்படுகிறது, நல்ல ஒரு ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு ஏற்படுகிறது, ஒரு விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது, ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது. இனிமேல் நான் நினைக்கிறேன் உங்க ஜெப வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவரை என்ன பண்ணணும்? நீங்க பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை பற்றிக்குங்க. வேற எதையும் பற்றி பிடிக்காதீங்க. ஆண்டவரே உங்க பாதத்தை நான் என்ன பண்றேன்? பற்றி பிடிக்கிறேன். அவரை பற்றி கொள்வாயாக. அவர் சொல்லி கொடுக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், ஜீவனோட இருக்கணும்னா அவரை என்ன பண்ண? அவரை பற்றிக்கப்பா, அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும். அவர் ஜீவன் மட்டும் இல்லை, தீர்க்க ஆயுசுமானவர். அவரே ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். உங்களுக்கு ஜீவனா தீர்க்க ஆயுசா இருக்கிற கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்க, அவருடைய கரங்களை பற்றி கொள்ளுங்க, அவருடைய பிரசன்னத்தை பற்றி பிடிங்க. சொல்லுங்க, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லைப்பான்னு எப்பவும் சொல்லுங்க. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை, நான் எங்கே போவேன்? நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. எனக்கு வேறொரு அடைக்கலம் இல்லை, எனக்கு வேறொரு புகலிடம் இல்லை, எனக்கு வேறொரு தஞ்சம் இல்லை, வேறொரு மறைவிடம் இல்லை, வேறொரு உறைவிடம் இல்லை, வேற கேடகம் இல்லை, வேற தஞ்சம் இல்லை, அரண் இல்லை, கோட்டை இல்லை. எனக்கு தஞ்சம், அரண், கோட்டையெல்லாம் நீங்க தான்ப்பா. உங்களை விட்டு நான் எங்கப்பா போவேன்? உம்மை விட்டு நான் சொல்லுங்க எங்கப்பா போவேன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை விட்டு போக மாட்டோம்ல. கர்த்தரை பற்றி கொள்வாயாக. இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவரை பற்றி கொண்டுட்டோம் நம்ம நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? வெற்றி பெறுவோம். நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்க. நிச்சயம் வெற்றி தான் நமக்கு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நிச்சயமா நமக்கு என்ன கொடுத்துருவாரு? வெற்றி கொடுத்துருவாரு. விசுவாசிக்கிறீங்களா? வெற்றியை கொண்டாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே நன்றி, எங்களுக்கு உம்மை விட்டா யாரும் இல்லையா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு தாயும் தகப்பனும் நீங்க தான், எங்களுக்கு நண்பரும் சகோதரரும் நீங்க தான், எங்களுக்கு உற்றாரும் உறவினரும் நீங்க தான். உறைவிடம், மறைவிடம், புகலிடம், அடைக்கலம், கோட்டை, தஞ்சம் எல்லாம் நீங்க தான். எங்களுக்கு உம்மை விட்டா யாருமே இல்லை. உண்மையே நாங்கள் பற்றி கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள் காலை பிடிக்கிறத விட உங்கள் காலை நாங்கள் உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம், உங்கள் பிரசன்னத்தில் பிடிக்கிறோம், உங்கள் கைகளை இறுக பற்றி கொள்ளுகிறோம். அந்த தகப்பனை போல நீர் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது எங்களுடைய ஜெபம் அப்பா. நீர் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்வீர்
இதுவரை செய்தீர், இனியும் உதவி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம். உதவியும் ஒத்தாசையும் நிற்காது, பரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். பரமபிதாவினுடைய ஒத்தாசையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் நின்று தேவன் இஸ்ரவேலிலே இதையெல்லாம் செய்தார் என்று பின் நாட்களில் சொல்லப்படத்தக்கதாய், அப்போஸ்தலர் கிறிஸ்து சபை கொளத்தூர் ஊழியங்களில் ஆண்டவர் இதையெல்லாம் செய்தார் என்று பின் நாட்களில் சொல்லப்படத்தக்கதாய், சரித்திரம் ஏற்படத்தக்கதாய், சரித்திரங்கள் உண்டாகத்தக்கதாய், வரலாறுகள் உண்டாகத்தக்கதாய், சாட்சிகள் உண்டாகத்தக்கதாய், எதிர்கால சந்ததிகள் பேசத்தக்கதாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்கள் ஊழியத்திலே செய்து நம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம்.